உள்ள ஒளஞ்சு நீக்கும் கொய்யா காடு. வேற வெள்ளிக்கிழமை வரேன். ஆமா, வந்தாலும் பொழந்து தள்ளிடுவேன். 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் தொட்டு கும்பிட்டுதே இருப்பேன். பெர்ஃபார்மன்ஸ் பூரா நம்ம தான். நம்ம விட்ட ஓ சைஸ் லங்கா 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 மாத்திரை 75 ரூபாய் வாங்க போயிட்டாரு மாத்திரை. அந்த வாடி எங்க இருத்த புள்ள நாளாக உறக்கமல்ல, வாடி வாடி எங்க இருத்த புள்ள நாளாக உறக்கமல்ல. பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய வாக்கணும், நாக்கு ஜமக்கம் போடணும் நாளங்கிழமை வாக்கணும். ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா என் கூட வந்து அதை வந்துடமா. மாங்குயிலே பூங்குயிலே ஜூம்பையில பாரு. மாத்திட்டாங்களா வரிய? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உனமாலை இட தேடி வரும் நாள் எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. தம்பி நீ உனக்கு காம அதே அடிச்சு நீ வீட்டுக்கு இவன் யாரா கிடமாட்ட போட்டு அடிச்ச மாதிரி அடிங்கிற அவனை. உங்க சிசினே உங்க பாடமே என் பாடமா என்னைக்கு இந்த தோசை ஊற்றிட்டார் அவர். 1 மணி நேரம் கழிச்சு அவனாவது அடிப்பானாடா தம்பி. அதே மாதிரி பிரேதேஜ் வரைக்கும் கழட்டி விடுங்க வாங்க. ஆயிருக்க போவான் வேணாமா? அந்த புள்ள அப்போதே ஆகி இருந்துருச்சு, சின்ன விட்டையா போட்டுச்சு. சின்ன 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 பாட்டு தாண்டா. ஏ சீசாவில சேர்த்து வச்சேன் ஓயே. சின்ன சின்ன இதாவுல சேர்த்து வச்சேன் என்ன போட்டு பின்னாடி என்ன பாத்ரூம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்றீங்க? இல்ல என்ன பண்றீங்க? பாட்டு தான் ப்ரோ. அந்த எமவாகான யாழ மரம் எமால மரம் எவாகான மால மரம் விழுது 10,000 தன்னே நானே ஓடு நானே நானே. ஐயா சார் போலீஸ் ஐயா வாத்தியார் வியோ இருப்பா அண்ணே வாங்கண்ணே. பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் என்னுடைய மாணவன் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு வெள்ளம்புல் கிராமத்தார் சார்பாக தேவர இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தார். மாற்றி சொல்லிட்டீங்களா? வாங்க வாங்க போ. வெள்ளம்பல் மருமகன் எஸ் முனியசாமி எல்என்டி ஃபைனான்ஸ் ஊர்காவல் படை வீரர் ஏற்கனவே அன்பளிப்பாக 200 ரூபாய் எம்கேஆர் அண்ணனுக்கு கொடுத்திருக்கிறார். மற்றும் ஆர் ராஜபாண்டி சானா பாய்ஸ் வெள்ளம்பல் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கிறார். அம்பளிப்படுத்த பிரமப்படுத்திய நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. கொஞ்சம் வால்யூம் மட்டும் வாங்கி கொஞ்சம் ப்ளீஸ். எனக்கு பொன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்திய தம்பி நிதானமாக பேசுங்க. பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் ஐயோ நீ அன்பு சார்ந்த
வெள்ளம்பல் கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் மற்றும் என்னை மேடையிலே ஏற்றி உலகமெங்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது பாசுக்குரிய அன்பு மாமா எம்கேஆர் அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையிலேயே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பூரா மாமா இங்கேதான் அன்பு மாமா ஏகநாதர் கேபுல் தட்சிணாமூர்த்தி மாமாவுக்கும் அன்பு மாமா கண்டிலான் தங்கப்பாண்டி மாமாவுக்கும் அன்பு மாமா காடமங்கலம் முருகன் மாமா அவர்களுக்கும் அன்பு மச்சான் குருவினந்திலை சேர்ந்த உப்புலகுண்டு பாண்டி அவர் சொந்த ஊர் அந்த ஊரில் இருக்கார் பாண்டி அவர்களுக்கும் சிறந்தாந்த முறையிலே நன்றி அன்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முந்தி முந்திய விநாயகரே 33 தேவர்களே முத்தி முத்தி விநாயகரே 33 தேவர்களே வந்து வந்தமை பாரோமையா வந்தன ஜஞ்சமையா வந்தன தந்துமையா அந்த வெள்ள நல்ல அடி புடியருவா புடியருவா சாயாது இந்த விச்சருவா அடி வெள்ள நல்ல புடியருவா என்ன மேடம் விலை போறீங்க என்னை பார்க்கல ஒப்போலையா உனக்கு தம்பி பொம்பளைகிட்ட ஆடி போறவன் மெதுவாக போனால் ஒப்போம். நீங்கள் என்ன தம்பி முதுவை போட்டு கிடைக்கிறீங்க? மெதுவாக போனோம்னா புருஷன் வந்துருவாங்கடா சடக்குன்னு போயிட்டு ஓடியாந்துருணும். நீங்கள் போங்க தம்பி, உங்கள் வயிறை பார்க்கும்போது எனக்கு எத்தனை போல தான் இருந்தோம். நல்லா செனப்பரிச்சாடி மாதிரி இருந்துக்கிட்டு ஓம் சுக்லாம் பரதராம் 1 1 2 தாண்டி புள்ள 2 2 4 தாண்டி 1 1 2 தாண்டி புள்ள 2 2 4 தாண்டி 2 2 அவன் பாடினது பாட வேணாம். வேற மாத்தி எனக்கு என்ன தெரியும், நான் சூம்பா வந்திருக்கேன். 4 4 8 தாண்டி புள்ள 8 8 6 தாண்டி 16 தான். 10 ரூபா கடன் கொடுத்துட்டேன் அதனால 6. 4 4 8 தாண்டி புள்ள 4 4 8 தாண்டி புள்ள நீங்க 6 தூரம் என்ன தம்பி பீங்கான மிச்ச நாய் மாதிரி ஏலே மெதுவா ஆடுறா முருகா. என்னடா இவன் என்னை உழப்பி என்னைக்கு மாட்டு பொண்ணு வர வைக்க போறானோ? ஏத்தா நாளையிலேருந்து நீ நைட்டியை போட்டு வா. எதுக்கு? இதெல்லாம் நீ ஓட முடியாது, சிக்கிக்கிட்டு விழுந்து மூக்காதண்ட அடி வெட்டுறான். அவன் உழப்புறானத்தா, என்னமோ தஞ்சாவூர் மண்ணெடுத்து முரளி பானை செஞ்சது மாதிரி லப்பு லப்புன்னு போட்டு இது பண்ணாத ப்ரோ. இந்த கெட்டப்பு போட சொல்லவே இல்லையே உன்னை, மூக்கில் ஏன் சிவப்பு தள்ளிட்டு வர்ற? அவர் போவாங்கிட்டு மடுவான் ஆளும் இத்து பாட்டு தாண்டா வாங்கி பாடுங்கடா. அப்படியா? சரி வச்சாரு. எத்து இம்மோ எப்போ இரு அம்மா இம்மோ இரு எத்து எவ்வோ இத்து இம்மு நாதமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே? எந்த ஊர்ல பாம்பு நாக்கில் போய் வரல வச்சாங்க? விரல்ல பால் ஓஸ் வழியா உங்களுக்கு கொடுத்தேன் ப்ரோ. அந்த அடி அந்த அந்த அடியே இந்த 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 ஏன்னா 1 மணிக்கு மேலே உச்சி நேரம்தான். ஐயனாரை கட்டும் கருப்பனாரை கட்டும் முனியனாரை கட்டும் எந்த ஜாமியும் வேட்டைக்கு வருவது ஊரை வலம் வருவது 1 மணி. ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி, அதனால் எங்கள் ஐயா சொன்ன வாக்காதேன். அதனால் கருப்பை இறங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பெண்கள்லாம் போயிடாதியத்தான், கருப்பனோட அருள் பெற்று திருப்பி கோடாங்கியாக வருவேன். 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சதான். எல்லாம் உங்கள் தூக்கத்துக்காகத்தே அந்த நாடகமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி, இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி தம்பியெல்லாம். இப்போ நாங்கள் ஓமம் வளர்க்கக்கூடிய நேரம். ஸ்ரீதர் ஐயர் நினப்பு வந்துருச்சு.
பிரதீஸ்வரி, சொல்லுங்க மாமா. நான் உன்னைய என்னைய உன்னையா அவரு அப்படி அப்படி சொல்றாரு. வசனம் மறந்துருச்சுன்னா 2 கையை அப்படி சுரட்டிடுவார். 2 விரலை சுரட்டுறான்னா வசனம் மறந்து போச்சுன்னு அர்த்தம். கண்டிலாம் தகப்பாண்டி 800 வசனம் சொல்லி கொடுத்தேன். இப்போ சொல்லி கொடுத்த வசனத்தை அவன் மறந்துட்டேன். பிரதீஸ்வரி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? நோ. ஆமாம், ஆரி ஜெயராஜ் இசையமைக்கிறாரு. ஊண்டு தம்பி உதட்ட நீக்கிக்கிட்டு அறையுவேன். பிரதீஸ்வரி, அவன் யாரும் அதிசயம் இதாக வச்சிருக்கிறேன். அவன் என்னடா அப்படி வச்சிருக்கிறேன் தங்கம்? கேமரா வேல்ராஜ் ட்ராலி ஷாட் ஒன்று போடுங்க. அவன் திருப்புறதுக்குள்ளே அவன் படுத்துருவேன். என் மயன் பாண்டி திருப்பும்போது தாலி அது என்ன சேச்சிக்கு மாதிரி ஆப்ரேட் பண்ணுறியடா? டே, கேமராவை மெதுவாகத்தான் திருப்பாங்க. இவன் தான் அப்படி. சாரி ப்ரோ, உங்கதா உணர்ச்சி வசப்பட்டேன். இல்லை அவர் சந்தோஷப்படுறாரு. அவர் இதை பிடிச்சது மாதிரி நினச்சிடறாரு. மைக்க உனக்காக நான் வெள்ளம்பல்லு கம்மாயாக இருப்பேன். அந்த கம்மாயில் நான் கரையாக இருப்பேன். நான் ஆளுகளை வர சொல்லி வெளியே இருந்துட்டு போக சொல்லிடுவேன். ஆளு வெளியே இருந்துட்டு போனால் நான் கல்லை விட்டு குண்டிலே எரிஞ்சிருவேன். பிரதீஸ்வரி, உனக்காக நான் தண்ணி வாய்ச்சிற மம்பட்டியாக இருப்பேன். அந்த மம்பட்டியில் நான் கனையாக இருப்பேன். அதில் செந்தட்டியை தடவி விட்டுருவேன். செந்ததி தடவிட்டால் துணியை கொண்டு தொடச்சிருவேன். நான் துணி தீ பிடிச்சி எரிஞ்சிருவேன். தீ பிடிச்சி எரிஞ்சேன்னு நான் வாயில் குத்தி விட்டுருவேன் கனைய. உனக்காக நான் காதாக இருப்பேன். உனக்காக நான் காதில் ஓலையாக இருப்பேன். நான் அதை மோந்து வாத்துக்கிட்டே கஞ்சி குடிப்பேன். நான் அதை நக்கிக்கிட்டே நான் சாப்பிடுவேன். ஜலை, இந்த வீடியோவை சாப்பிடும் போது எவனாவது பார்க்கணும். இதோட வாந்தி எடுத்து பொண்டாட்டி மறுவீடு போய். பிரதீஸ்வரி, உன் வீட்டுக்குள்ளே நான் பிரிச்சா இருப்பேன். அந்த பிரிச்சை திறந்து நான் ஒன்றுக்கு இருந்து விட்டுருவேன். நான் ஊருக்காரட்ட சொல்லி அவனை வெட்டிடுவேன். ஏலே, பிரிச்சுக்குள்ளே எவனாவது ஒன்றுக்கு இருப்பானா? அப்போ என்ன தெரியுது, இவன் போதையில் இருக்கிறவன். போதையில் ஒன்றுக்கு இருந்து விடு, உள்ளே இருக்க தக்காளிலாம் மிதக்கட்டும். உன் பிரிட்ஜில் ஒன்றுக்கு இருக்குன்னு சொன்னேன். உதுத்த முண்டை தம்பி, கையை போட்டு பிணையக்கூடாது. 4 மணிக்கு தான் அப்பம் போடுறது. சரிங்க. இப்போ வந்து அதிரசம் அப்பம் போடுற மாதிரி பிணையிறான் பாரு. இந்த காமெடிக்கு தங்கப்பாண்டி இவ்வளோ சிரிப்பான்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருப்பேன். பிரதீஸ்வரி, ஏலே, என்னடா மந்திரிக்கிறவன் 90 ஓட்டுறது மாதிரி உடம்பு ஊரான் தேய்க்கிறியா? எனக்கு அதை கொடுத்து வைக்கலையே. எத்து பண்ணு. நான் தேன் தொட முடியல. அதாவது தொடட்டும் ப்ரோ, இது ஒன்று தான் மிச்சம். அப்படியா? ஒன்றுதான் மிச்சமா? என் காரில் தானே ப்ரோ ஊருக்கு வருவீங்க. ஆமாம், ராமலிங்கம் மலை பெண்டலே உன்னை வெட்டிடுவேன். பிரதீஸ்வரி, நீ கட்டுற பாவாடையா நான் இருக்கணும். அந்த பாவாடையில் நாடாவா நான் இருக்கணும். பாவாடையில் எந்த ஊரை நோத்தா நார் இருந்துச்சு? நாடாடா முண்டை மொட்டனாக்கு போல நாருன்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறாரு. நாடாவா? ஓ முதுகா நான் இருக்கணும். அந்த முதுகில் மசுரா நான் இருக்கணும். நான் கிரீம் போட்டு தேய்ச்சி விட்டு போயிடுவேன். நான் 2வது ஒரு கிரீமை வாங்கி வளர வச்சிருவேன். நான் உன்னைய மனசார காதலிக்கிறேன். நீ யாரை நினைக்கிற? அப்போ நான் வாங்கி கொடுத்த வடையை கக்கு. அன்னைக்கு இது பண்ணுறேன்னு சொல்லி தானடி நீ இது வசனம் தெரியலன்னா அப்படி ஆவோன்றார். இப்படி ஒரு சிசியம் பிள்ளை எனக்கு 2026 கிடச்சதுக்கு நான் வேல் போடலாம்னு இருக்கேன். நீ வேல் போடு. நான் அவன் என்ன தெரியுமா சொன்னேன்? நீ வேல் போடு, நான் பிரதேசி மேலே காலை போடுறேன்ட்டேன். இது புரிஞ்சாத்தே நீ டான்ஸ் ஏண்டி நடிக்கிற, வண்டி ஓட்டுருவேடி. பிரதீஸ்வரி, ஐ லவ் யூ. இப்படி திரும்பாத. இது தெரியாமையா ஒருத்தனை கட்டினேன் அப்படின்னா என்னன்னு தெரியலையா? அந்த மாமா உன்னைய களை எடுக்க கூப்பிடுறாரு. இந்த வெயிலில் இந்த களை போப்பா. தன்னால சீமக்கருவ அனலில் படுக்க முடியல, களை எடுக்கவா. நம்ம கல்யாணத்தை குஜராத்தில் வைப்போம். இந்த பத்தியா கல்யாண மண்டபத்தை இடிக்கிறாங்க, கிருன்றாங்க. குஜராத்தில் தான் நம்ம கல்யாணம். ஏன்? எதற்காக? அப்போதான் தூசரா மலையில் அர்போத் சிங் ஸ்பின் போடுவார். அந்த பந்து விலகி வந்து இதுலேயே விழுந்துடும். எப்படி தெரியுமா காதல்? கண்ணில் வர கம்மாக்கரை ஓரத்தில் எக்க வைங்க. ஹலோ ஹலோ, அந்த கம்மாக்கரை வெள்ளம்பள்ளு கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தான் என கண்டு கம போறீங்க நீ சொன்னாத்தான் அடிகம்
விட்டு சொத்தலஞ்சு போயிருமா பொன்னாத்தா அடங்கருப்பு சாமி வெளியில ஜனங்கடா அட வெளிய அந்த எந்தி ஆடுங்கடா ஆத்தா பேன் சொன்னதைய நான் கேட்கல வெள்ளம்பள்ளு பாண்டியன்னே சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாதான் அந்த கம்மா போறியே ஜன்னாத்தான் ஜாதி ஜன்னா வெள்ளம் பொழு ஜாதி ஜன்னா எல்லாம் என்ன எதுது தின ஜவக்காலே அடிச்சது போல் பேசுது சாதி ஜனா சாதி ஜனா முக்குளத்தோர் சாதி ஜனா எல்லாம் என்ன எதுது இங்க ஜவக்காலே அடிச்சது போல் பேசுது அனதையா எந்த வாழ்க்கை ஆனது இன்று உன்னாலதான் நல்லா போனது அந்த கம்மகர ஓரத்தில கனதா என கண்டு கம பொரிய நீ சின்னதாயை வாங்கி வச்ச தாலி ஒன்னோ வாங்குது அந்த தேவரையா காலடியில தினையேங்குது வாங்கி வச்ச தாலி ஒன்று வாங்குது அந்த தேவரையா காலடியில் அது ஏங்குது கண்மணியே பொழுது சாஞ்சு நேரமாகுது இந்த கருப்பசாமி ரெண்டு வந்து காத்து கிடக்குது அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணக்கா என்ன கண்டு கம பொறிய நீ சின்னாத்தா அடி சும்மா நின்னு பேசுனாக்கோ என்னத்தான் சொத்தழிஞ்சு போயிருமா பிரியாத்தா அந்த கம்மாக்கர வெள்ளம் கொள்ளு கம்மாக்கர கருப்பசாமி அலறு கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலை சின்ன கருப்பு இங்கே உள்ள நிறகுலத்து ஐயனார் கருப்பேன் முனியேன் சோமேன் சமயேன் அத்தனை சாமிகளும் ஒன்று ஓடி இந்த உச்சி பொழுதலே பந்தம் ஏந்தி இங்கே அருள் பிடிச்சி ஆடுவாங்க. அன்பு உறவுகளே, என் அன்புக்குரிய தேவர இளைஞர் நற்பணி மன்றம் வெள்ளம்பல் தேவர இளைஞர்கள் தயவு செய்து ஒவ்வொரு கருப்புசாமிக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இளைஞர் நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தீப்பந்தி ஏந்தி ஆடும்போது தீ கண்ட வக்கில் திரைக்க ஆத்தாக்கலா எந்திரிச்சுக்கோங்க. வீட்டுக்கு போயிடக்கூடாது. அங்கிட்டு முல்லை வெட்டி ஆட, இங்கிட்டு ஓரமாக நில்லுங்கத்தான், போயிடாதிய. இப்போ வந்துடுவேன் கொஞ்சம் நேரத்தில். இளைஞர்லாம் அங்கிட்டு போய் நில்லுங்க. அப்போ போங்க போய் ஜாமி கருஜாமியை பார்த்து பிடிக்கணும். மடுவை கூட பிடிக்கக்கூடாது. மூச்சு விடாமல் பிடிச்சி ஒரு ஊரில் அப்படி தான் கழுத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கவனம். ரெடி சார்? வேல்ராஜ் கேமரா கேமரா ரெடி சார். ட்ராலி போட்டு அந்த ஷாட்டு ஆஃப் எடுக்க முடியுமா? பாண்டி அந்த மாதிரி அப்படியே திருக்குறானடா சேச்சி போய் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இதான் கரைச்சி புரிச்சு கிரிச்சுன்னு என் மையன் பின்றேன். இந்தியன் 2 எடுத்துட்டு திரி அவனை வச்சு தானே எடுக்கணும்டா சங்கர். அவனுக்கு டேட்டு கிடைக்கல. பலாப்பழம் வாங்கிடுமா? இந்த சைடில் இருக்க ஆத்தா இந்த பாயெல்லாம் கொஞ்சம் எடுங்க. அதை கொஞ்சம் எடுங்கத்தான். கருப்பசாமி ஆடும்போது இளைஞர்கள் மற்றும் பெரியவங்க ஆம்பளை எல்லாம் முன்னாடி போங்க போ. ஏன்னா கருப்பசாமி திடீர்னு எங்கிட்ட கோபத்தில் ஓடுனாலும் ஓடும். நாம் அருள் இறங்கி ஆடும்போது என்ன தெரியும், இந்த கயரில் எடுத்துங்க. அப்போ அந்த ஊட உள்ள கள்ள தூக்கி என் தலையில் ஓடுங்க.